Hey guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நீங்க ப்ரிவியூல பார்த்தப்பல தான் ஒரு சூப்பரான EFS எடிட்டிங் எப்படி தான் பண்ணனும் அப்படினு தான் நான் சொல்லி தர போறேன். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான 3 ஸ்டெப்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட அதாவது நீங்க எந்த வீடியோ எடிட் பண்ண போறீங்களோ அந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஸ்லோமோ பண்ணிக்கணும். சோ ஸ்லோமோ பண்றது எப்படின்னு நம்ம வந்து ஆல்ரெடி டுட்டோரியல் போட்டுருக்கோம். அதோட வீடியோ லிங்க் பாத்தீங்கன்னா நான் கார்ட்லயும் தரேன், அதுக்கு அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லயும் தரேன். சோ செக் பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ட்ரான்சிஷன். இதுக்கு வந்து நம்ம ரொம்ப ஹெவியான ட்ரான்சிஷன்ஸ்லாம் ஆட் பண்ண போறதில்ல. ரொம்பவே சிம்பிளான blur transition நம்ம வந்து ஆட் பண்ண போறோம். சோ அந்த blur transition வந்து எப்படி பண்ணனும் அப்படினா இந்த வீடியோல சொல்லி தரேன். சோ அகைன் லாஸ்டா பாத்தீங்கன்னா CC ஒரு சூப்பரான CC ஆட் பண்ணாதான் நமக்கு வந்து வீடியோ வந்து ஃபுல்ஃபில் ஆகும். சோ இந்த CC வந்து நான் கிரியேட் பண்ணது கிடையாது. இந்த CC யோட ஓனர் பாத்தீங்கன்னா MM77 tutorials. சோ அதோட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ செக் பண்ணிட்டு அவரோட சேனலையும் போய் சப்போர்ட் பண்ணுங்க. சூப்பரான CCஸ் எல்லாம் வந்து அவருமே அப்லோட் பண்ணிருக்காரு. இந்த 3.0 ஷார்பன் CC வந்து அவரோட CC தான் நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். சோ அவரோட சேனலையும் போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ வாங்க அந்த blur transition அதுக்கு அப்புறம் ஒரு கம்ப்ளீட்டா ஒரு வீடியோ எப்படி மேக் பண்ணனும் நான் சொல்லி தரேன். So guys, இது full and full பாத்தீங்கன்னா நம்ம வந்து alightmotion motion யூஸ் பண்ணி தான் மேக் பண்ண போறோம். ஆல்ரெடி சொன்ன போல ஸ்லோ மோஷன் வந்து நீங்க VSCO ஆப் யூஸ் பண்ணி நீங்க வந்து ஸ்லோமோ பண்ணிக்கோங்க. நான் அதுக்குமே வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். சோ செக் பண்ணிக்கோங்க. சோ ஸ்லோமோ பண்ணிட்டு என்ன பண்ணீங்கன்னா உங்களோட alightmotion motion வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஓபன் பண்ணிட்டு alightmotion motion ஓபன் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையான கிளிப்ஸ் வந்து இதே போல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. சோ இதே போல வந்து ஒரு 2 கிளிப்ஸ் வந்து நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த கிளிப்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு எங்க ட்ரான்சிஷன் வேணுமோ அதை வந்து நீங்க வைக்கணும். இப்போ வந்து ஒரு கிளிப்ஸ் இங்க வந்து ட்ரான்சிஷன் வந்து நமக்கு தேவை. அப்படினா ஒரு மார்க் வச்சுக்கிறேன். மார்க் வச்சுட்டு என்ன பண்ணலாம் நான் வந்து blur transitionக்கு ஒரு ஷேப் ஆட் பண்ணி நான் வந்து சொல்லி தர போறேன். ஏனா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கிளிப்ல ஆட் பண்றதை விட இதுல ஆட் பண்ணா ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஜஸ்ட் என்ன பண்ணேனா ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஷேப் ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணேனா அந்த ஷேப்பை வந்து இதே போல கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். சோ என்ன பண்ணேனா நல்லா வந்து கவனிச்சுக்கோங்க. அந்த ஷேப்பை வந்து ஃபில் ஸ்கிரீன் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே. சோ கொடுத்துட்டு இப்போ நமக்கு வந்து அந்த மார்க் வச்சிருக்கோம்ல அந்த மார்க்ல இருந்து ரைட் சைடு பாத்தீங்கன்னா ஒரு 20 செகண்ட்ஸ், லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா ஒரு 20 செகண்ட்ஸ். அந்த அளவுக்கு நம்ம வந்து வச்சிருந்தா போதும், ரொம்பவே கரெக்ட்டா இருக்கும். சோ இப்போ வந்து இங்க பாத்தீங்கன்னா டைம் ஸ்டாம்ப் பாத்துக்கோங்க 201 ன்னு இருக்குது. சோ நம்ம ஒரு 221ல பாத்தீங்கன்னா கட் பண்ணனும். ஓகே. அப்புறம் ஒரு மார்க் வச்சுக்கோங்க. அகைன் இங்கிட்டு பாத்தீங்கன்னா 201 இருக்குல. சோ அப்படி பாத்தீங்கன்னா இங்க வந்து 141க்கு வந்து நம்ம கட் பண்ணனும். சோ ஓகே. ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஷேப் வந்து கரெக்ட்டா இதே போல வந்து கட் பண்ணி வெச்சுக்கோங்க. நமக்கு தேவையான டியூரேஷனுக்கு இதுதான். அதாவது இந்த நடு சென்டர் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து blur transition வரணும். சோ அதுக்காண்டி இப்படி கட் பண்ணிக்கேன். சோ கட் பண்ண என்ன பண்ணீங்கன்னா அந்த ஷேப் வந்து கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. தென் போனீங்கன்னா அதர்ஸ்ன ஆப்ஷன் போய்க்கோங்க. அதுல காப்பி பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் கொடுத்துட்டு என்ன பண்ணீங்கன்னா அகைன் ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு blurங்கிற ஆப்ஷனுக்கு போய்க்கோங்க. அதுல போனீங்கன்னா காஷியன் blur நம்ம வந்து காஷியன் blur தான் ஆட் பண்ண போறோம். சோ ஜஸ்ட் காஷியன் blur வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணீங்கன்னா ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் வச்சிருக்கோம்ல அந்த மார்க்ல பாத்தீங்கன்னா ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணுங்க. செகண்ட் மார்க்ல ஒரு கீ ஃப்ரேம், தேர்ட் மார்க்ல ஒரு கீ ஃப்ரேம், 3 கீ ஃப்ரேம் வந்து இதே போல வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா என்ன பண்ணீங்கன்னா ஸ்ட்ரெngth வந்து 0 வைக்கணுங்க. ஃபுல்லா 0 வைக்கணுங்க. சோ நடு கீ ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா சென்டர் கீ ஃப்ரேம்ல அந்த blurரோட வேல்யூவை பாத்தீங்கன்னா ஒரு 500க்கு வந்து கொண்டு வந்துருங்க. உங்களுக்கு எவ்வளவு blur வேணும் அப்படிங்கறது நீங்க தான் செட் பண்ணிக்கணும். நான் வந்து 500 இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு 500 வச்சிருக்கேன். சோ லாஸ்ட் கீ ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெngth வந்து 0 வைக்கிறீங்க. சோ இப்போ நீங்க வந்து அப்படியே லைட்டா பார்த்தாலே தெரியும் ஒரு சூப்பரான blur transition கிடைச்சிருக்கும். இன்னுமே இத வந்து சூப்பரா என்ஹான்ஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜஸ்ட் வந்து கிராஃப் செட் பண்ண போறோம். சோ என்ன பண்றீங்கன்னா ஜஸ்ட் வந்து இந்த கிராஃப் ஆப்ஷன் போய்க்கோங்க. கிராஃப் ஆப்ஷன் போயிட்டு நான் செட் பண்ற மாதிரியே கிராஃப் வந்து நீங்க செட் பண்ணிக்கோங்க. ஓகே. சோ இதே போல வந்து ஒரு கிராஃப் வந்து செட் பண்ணிக்கோங்க. அப்படியே மாறாம செட் பண்ணிக்கோங்க. பாத்துக்கோங்க. ஜஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா இத காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா அதே கிராஃபை பேஸ்ட் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா 2 ஆரோ மார்க் இருக்கும். அந்த 2 ஆரோ மார்க் வந்து இதே மேல வந்துட்டு எனேபிள் பண்ணி விட்டுருங்க. சோ இதே போல வந்து ஒரு கிராஃப்ஸ் வந்து நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து சூப்பரா வந்து blur transition கிடைச்சிருச்சு. இது போக நீங்க அந்த வீடியோல பாத்துட்டீங்கன்னா நல்லா பாத்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு லைட் எஃபெக்ட் வந்து கிடைச்சிருக்கும். அதாவது ஒரு லைட் இந்த transition ஆகும்போது ஒரு லைட் எஃபெக்ட் கிடைச்சிருக்கும். சோ அத மேக் பண்ணிடலாம். சோ என்ன பண்ணீங்கன்னா அகைன் வந்து எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதுல கலர் அண்ட் லைட் போங்க. அதுல போனீங்கன்னா எக்ஸ்போசர் அண்ட் காமான்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஜஸ்ட் வந்து என்ன பண்ணீங்கன்னா எக்ஸ்போசர் அண்ட் காமா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணீங்கன்னா இதே போல 3 கீ ஃப்ரேம் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேமோட வேல்யூவை 0, செகண்ட் கீ ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு எக்ஸ்போசர் லைட் வேணுமோ வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 30 வச்சுக்கிறேன். சோ அகைன் எண்டிங்ல பாத்தீங்கன்னா 0. சோ ஓகே. இப்போ பாத்தீங்கனாலே தெரியும் ஒரு பிளிங்க் லைட் வந்து கிடைக்கும். ஒரு டிரான்சிஷன் பண்ணும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் என்ன பண்ணீங்க கிராஃப் போங்க. கிராஃப் போயிட்டு நம்ம காப்பி பண்ணி வச்சிருந்த அந்த கிராஃபை வந்து பேஸ்ட் பண்ணிருங்க. ஓகே. சோ இதே போல வந்து பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நீங்க வந்து ப்ளே பண்ணி பாருங்க.
ஓகே, அவ்வளோதாங்க கைஸ். ரொம்பவே சிம்பிளாக வந்து ஒரு பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து வேறு வீடியோஸ்க்கு வந்து நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் இந்த லேயரை வந்து அப்படியே காப்பி பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அதே போல் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்காண்டி தான் வந்து நம்ம வந்து ஷேப்பில் வந்து சொல்லி கொடுத்தது. ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். நம்ம அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு, இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறதை செட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம பார்த்தீங்கன்னா டெய்லி இது போல் சூப்பரான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ எதையுமே மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இது போல் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அது டாடா பாய், see you.